ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழனி ஜாப்ஸ் இன்ஃபோ. நாம் இன்றைக்கி குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழே அமைஞ்சு வர குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே சேரும். நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழ் அமைக்கப்பட உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறையின் கீழ் டெம்பரவரி போஸ்டிங்க்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பர்மனெண்ட் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஸோ இது ஒரு டெம்பரவரி போஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பகுப்பாளர், அதாவது அதற்கான சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 18,536 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல், கணிதம், பொருளாதாரம் அல்லது கணினி பிசிஏ பட்டம் பெற்றிருக்கணும். பணி அனுபவ வேட்பாளருக்கு வெயிட்டேஜ் கணினிகளில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 42 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் தேவையான தகுதி விவரங்கள் எல்லாமே ero.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணியும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தகுதி வாய்ந்த நபர்கள் மேற்கண்ட பதவிகளுக்கு அதற்கான அமைந்த படிவத்தில் புகைப்படம் மற்றும் சான்றிதழ்களை இணைத்து 10/11/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:30க்குள்ளே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை, மாவட்ட ஆட்சியரக கூடுதல் கட்டிடம், 6வது தளம், ஈரோடு மாவட்டம் 638011 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் போச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. முறையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மேற்குறிப்பிட்ட அலுவலகத்துக்கு சேராத விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும். இது குறித்து அரசின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காங்க, தமிழ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதற்கான அப்ளிகேஷனும் சென்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை எப்பயும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். யார் யார் அப்ளை பண்ண முடியுமோ அவங்களாம் அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் ஜாப் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. நான் அது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.